உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். பார்ட்ஸில் சாப்டர் 1ல் மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. ஒன்று பாரதியார், இன்னொன்று பாரதிதாசன், இன்னொன்று நாமக்கல் கவிஞர், இன்னொன்று கவிமணி தேசிய விநாயகனார். இந்த 4 பேரிலிருந்து கண்டிப்பாக 2 கேள்விகள் வந்துடும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பாரதியார் அழகான முறையில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இந்த சைடு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாரதிதாசன், பாரதியார். இந்த 2 பேரில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது என்னன்னா, அந்த சாப்டர்லேருந்து எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்டுருவாங்க, எந்தெந்த பாடப்புத்தகத்திலிருந்து இது இருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்த்துருவோம். சரிங்களா? எஸ். ஸோ நம்ம பாரதிதாசனை பொறுத்த மட்டும் எந்தெந்த பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு இன்பத்தமிழ், 7ஆம் வகுப்பு இன்பத்தமிழ் கல்வி, 9ஆம் வகுப்பு குடும்ப விளக்கு, 11ஆம் வகுப்பு புரட்சி கவி. இதுவே பழைய பாடப்புத்தகம் எடுத்துட்டீங்கன்னா 6ஆம் வகுப்பு இசையமுது, 7ஆம் வகுப்பு எங்கள் தமிழ், 8ஆம் வகுப்பு விழுதும் வேறும், இது ரொம்ப முக்கியம், அழகின் சிரிப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. அடுத்து 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி. இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, பாரதிதாசன் ஒரு பேரை எடுத்துக்கோங்க. பாரதியாரோட சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு, பாரதிதாசனுடைய சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு. இதில் பாரதிதாசனுடைய சிந்தனைகள் எப்போதுமே பகுத்தறிவு சிந்தனைகளாக இருந்துச்சு. அதாவது பகுத்தறிவு சிந்தனைனா பாரதியாரை விட பகுத்தறிவு சிந்தனையில் அதிக ஈடுபாடு கொண்டவராக அவர் இருந்தார். ஸோ அப்போ இவர் புதுகையில் பிறக்கிறார், அதாவது புதுச்சேரியில் பிறக்கிறார். புதுச்சேரியில் பிறந்தனால அவருக்கு கண்டிப்பாக பிரெஞ்சு மொழியும் அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆங்கிலம், தமிழ், பிரெஞ்சு மொழியில் இவர் புலமை தெரிந்தவராக இருந்தார் பாரதிதாசன். பாரதியார் விடுதலை உணர்வு ஊட்டுவதற்காக பல பாடல்களை இயற்றினாரும் இவரும் விடுதலை உணர்வு பாடல்களையும் இயற்றியிருக்கிறார். ஆனால் இவர் பெண்மைவாதத்துக்கு, அதாவது பெண் விடுதலைக்கு அதிகப்படியான பாடல்களை இயற்றியுள்ளார். நல்லா கவனிச்சுக்கணும். ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற வார்த்தை, ஆணும் பெண்ணுக்கு நிகர் அப்படிங்கிற வார்த்தை பாரதியார் சொன்னது கிடையாது. ஆனால் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு. பகுத்தறிவு சிந்தனையை கொண்டு போகணும் அப்படிங்கிறத பாரதிதாசன் ரொம்ப மிக முக்கியமாக இருந்தார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, பெரியார் அவர்களை, பகுத்தறிவு சிந்தனை அவர்களை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு பகுத்தறிவு சிந்தனைகளை மேலோக்கி தனது கவிதைகள் கொண்டு வந்தவர் பாரதிதாசன். ஆனால் பாரதியார் இதற்கு விதிவிலக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ பாரதியாரோட சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு, அவர் அவருடைய சிந்தனைகள் விடுதலை உணர்வுக்காகணும், தேசிய பாங்கு இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். யார்? பாரதியார். ஆனால் பாரதிதாசன் விடுதலையும் பகுத்தறிவும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு இருக்கணும். தமிழ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழை பொறுத்த மட்டும் எங்களுடைய தமிழ் மிக உயர்ந்த தமிழ்னு 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவல் தான். இருந்தாலும் இவர் தமிழை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இதில் 2 பேருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் எளிய நடையில் மக்களுக்கு ஒரு தமிழை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டவர். எப்படி? எளிய நடையில் ஒருத்தருக்கு தமிழ் கற்றல் இல்லைன்னா அது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டார், உருப்படாதுன்ட்டார். எளிய நடையில் எல்லா துறைகளிலும் தமிழ் ஏற்றப்பட வேண்டும் என்று கூறியவர் பாரதிதாசன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ எளிய நடையில் இவருடைய கவிதைகள் இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ பாரதியார் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? விடுதலை கவி. இப்போ நம்ம பாவேந்தர் புரட்சி கவியை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தலாமா? எஸ். ஸோ பாவேந்தர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவருடைய பாடல்கள் என்னென்ன இருந்துச்சு. சார், பாரதிதாசனில் பாடல் வரிகள், அவங்க என்ன பண்ணாங்க, சிறப்பு பெயர், அவங்க என்னென்ன கூற்றுகள் கூறியிருக்கிறாங்க, மேற்கோள்கள், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தும் சரி, நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனாலும் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவங்க இயற்றிய படைப்புகள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததாக இன்பத்தமிழ்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நமது பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தமிழ், இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு தடவை வாசிச்சாலே புரிஞ்சிடும். ஆனால் எது முக்கியங்கிறத நான் சொல்லிடுறேன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். எங்களுடைய தமிழ் அமுதம்னா அது எங்கள் உயிருக்கு நேர். இந்த எதுகை மோனை முக்கியம், இந்த உவமை ரொம்ப முக்கியம். எதை கம்பேர் பண்ணுறாங்கங்கிற முக்கியம். தமிழுக்கு அமுதம்னா அது எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், தமிழுக்கு நிலவா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சமூகத்தின் விளைவுக்கு நீர். அப்போ நிலவென்றால் நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பெயர், தமிழுக்கு மனமென்று பெயர் இருந்தால் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அப்போ அமுதம்னா உயிருக்கு நேர், நிலவுனா விளைவுக்கு நீர், இதுவே மனமுன்னா நிருமித்த ஊர், இதுவே இளமைக்கு பால்னா வேலு, ஸோ வானுனா தேனு, தோலுனா வாழ். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கேள்விகள் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு டேஷ். கீழே ஆப்ஷன் தேன், வாள், வேல் வந்துடும். அப்போ அந்த கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். மற்றபடி படித்தாலே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சோம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள்
உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு எனது வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான் வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அப்ப வானுனா தேன். அடுத்து தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். இது ரொம்ப முக்கியம், இதை மறந்துடாதீங்க. ஏன்னா படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், கம்பேரிசன் மறந்துடுவீங்க. இதுக்கு நடுவில் இதுக்கு இடையில அதே பாடலுக்கு கீழே காசி ஆனந்தன் எழுதின ஒரு தமிழ் பற்று உள்ள பாடல் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம அப்படியே போகிற போக்கில் படிச்சிருவோம், ரொம்ப ஈஸி. தமிழே எங்கள் உயிர், தமிழே உயிரே வணக்கம், தமிழே உயிரே வணக்கம். தமிழுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் எப்படி தெரியுமா? அது சொல்கிறாரு. தாய்ப்பிள்ளை உறவம்மா, தாய்க்கும் பெத்த தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவு, உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய உறவு, தமிழுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு. தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால், தமிழ் இந்த தாய்மொழி இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தாய்மொழியே தெரியல, தாய்மொழி தமிழ். நீ இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா என்ன, ஹிந்தி மீடியத்தில் படித்தா என்ன, தாய்மொழி தமிழை எழுத படிக்க தெரியாது. அவனை சொல்லிக் கொடுக்க தெரியாது, அது அவனுக்கு தெரியாது. ஆனால் தாய்மொழி தமிழ். அப்போ எல்லாமே நமக்கு கசக்கும் புளிக்கும். அப்போ தமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் காசி ஆனந்தன். ஓகேவா? உன்னை நினைக்கும் போது இனிக்குதான் நெஞ்சு ஃபுல்லாக. ஓகேவா? பெற்றோருக்கா நிறைய பேர் பெற்றோர் ஆகிருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த மீடியத்தில் வேணாலும் சேருங்க, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி. ஏன்னா என் குழந்தை வந்துருச்சா இப்படியே கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த மீடியத்தில் வேணாலும் சேருங்க, தயவு செஞ்சு தமிழ் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். தாய்வழி கல்வி அவ்வளோ ரொம்ப முக்கியம். எழுத படிக்க கற்றுக் கொடுங்க. எழுத படிக்க தெரியாமல், ஏன்னா தாய்வழியில் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டால் தான் சமூக பார்வை இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல அந்த சமூக பார்வையை நான் கொடுத்துட்றேன். ஏன்னா தாய்மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தமிழாக இருந்தாலும் சரி, கன்னடா இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, தாய்மொழியில் தயவு செஞ்சு தாய்மொழியை கற்றுக் கொடுத்துருங்க பிள்ளைங்களுக்கு. சரிங்களா? அடுத்து இன்பத்தமிழ். இதில் ரொம்ப முக்கியம் கிடையாது, இயற்கையை பற்றி அவர் சொன்னது முக்கியங்கிறத நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஆனால் இருந்தாலும் சொல்லியிருக்க, ஒரு தடவை வாச்சிருங்க. அதாவது நம்ம இயற்கை ரீதியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வாச்சிருங்க. குடும்ப விளக்கு. இதில் தான் பாரதியாரும் பாரதிதாசன் வேறுபடுறாங்க. படிப்பறிவு இருக்கணும், படித்தாதான் பொண்ணு, பெண்ணுக்கு பெண் கல்வி ரொம்ப முக்கியம்னு அழுத்தி சொல்லியிருக்காரு குடும்ப விளக்கில். எப்படி சொல்லியிருக்காரு? படிக்காத பெண் கலர் நிலம் போன்றவள். இந்த வார்த்தை, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கல்வி இல்லாத பெண் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வலர்கள் விளைவதில்லை. சார், படிப்பறிவு இல்லாத பெண்கள் அவங்களுக்கு கலர் நிலம் போன்றவர்கள். புல் வரலாம், ஆனால் நல்ல புதல்வர்கள் வர முடியுமா? சொல்றாரு. கல்வியறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள், அந்நிலத்தில் புல் முதலானவை விளையலாம், நல்ல பயிர் விளையாது. அதுபோல கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக்கப்பட மாட்டார்கள். அப்பாவை படிப்பை விடுங்க, அம்மா படிப்பறிவு மிக்கவர்களாக இருந்தால் குழந்தையும் படிப்பறிவு நல்ல மிக்கவர்களாக வளர்ப்பாங்க. புரியுதுங்களா? எஸ். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்செய் நிலத்தை போன்றவர்கள், அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகுவார் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கார். புரியுதா இல்லையா? புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்கார். சூப்பர். அடுத்து இது செலுத்தி தான் இருக்கும். நீ வானுறுதியை செலுத்துதலும் உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆணுக்கு பெண் 2 பேருமே சமம். இதுல என்ன பாரபட்சம்? அதான் சொல்லிருக்க, இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை பறிபோனது. இதெல்லாமே வாசிச்சாலே உங்களுக்கு வந்துடும். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த செய்யுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும், முதல்ல பொருள் தெரிஞ்சுக்கோங்க. பொருள் தெரிஞ்சுட்டு பாடலை வாசிங்க, சத்தியமாக புரியும். சத்தியமாக புரியும். தமிழ், நீங்கள் தாய்மொழி தமிழாக இருந்தால் சத்தியமாக புரியும். சரிங்களா? தாய்மொழியில் நீங்கள் படித்து தாய்மொழியில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா இந்த பொருளை பார்த்தோன்னே இதுதான் மீனிங் உங்களுக்கு புரியும். நான் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை, இருந்தாலும் வாசிக்கிறேன். வானுறுதி செலுத்தல் வைய மாக்கடல் முழுவதும் அளத்தல் ஆணை எச்செயலும் ஆண் பெண் அனைவரும் பொதுவே இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதன்றோ. பொருள் கரெக்டு தானே? அவ்வளோதான்.
அடுத்து, இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகள் அவர்கள் விடுதலை செயலையும் பெண்களே செய்தல் வேண்டும். அதாவது இன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்னு வச்சுக்குவோம், பெண்கள் உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்தல் வேண்டும். அவங்களுக்கான ஒரு வேலை இருக்குது, அதையும் அவங்களே பார்க்கணும். ஸோ மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண், ஆனால் கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிர மாட்டாள். அதே சென்டென்ஸ் தான். கல்வியறிவு இல்லாத பெண்ணு ஒளிரமாட்டா, தனது பணியும் விடுதலைக்கான பணியும் அவளே செய்ய வேண்டும். அடுத்து, சமைப்பது பெண்களுக்கான வேலை இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டார் பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ சமைப்பது வீட்டு வேலை சலிப்பில்லாமல் செய்வது போன்றது பெண்களுக்கான உரியவை என்று கூறுவது பொருத்தமற்று அவை நமக்கு உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதேதான் பெரியார் அவர்களும் சொல்ல கருத்துக்கு இணையா இருக்கா? பெண்களுக்கான வேலைன்னு ஒன்றும் கிடையாது. சமைக்கிறது எல்லாமே ஆண்களுக்கும் ஏற்றுக்கொண்டு இருப்பலாம். சமைப்பது தாழ்வென்று எண்ணலாமா? ஸோ சமைப்பர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதாங்க அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லாக வாட்சிக்கிட்டே இருப்பேன். இதே தான் கான்செப்ட். நீங்கள் இதை படிச்சிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? பெண்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பழைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பாடல் வரிகளை உங்களுக்கு தொகுத்து கொண்டாந்திருக்கேன். எப்படி? உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூறுகள் ஒருத்தர் தை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசல எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும். இது எப்படியும் ரொம்ப உங்களுக்கு கஷ்டம்னா இல்லை. உலகை அடங்கலுக்கான அனைத்து வகையான நூல்களும் எதையும் சாராமல், அதுதான் ஒருத்தர் தயை, ஒருத்தரை சாராமல், ஒருத்தர் யாரையும் சார்ந்து இல்லாமல் எதில் எழுதணும்? ஊரறியும் தமிழிலேயே அது பாய்ச்சிட வேண்டும், தமிழிலேயே ஏற்றப்பட வேண்டும். அதான் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாரு. ஸோ உலகத்தை ஆளக்கூட அனைத்து வகையான நூல்களும், எல்லா துறைக்கும் சார்ந்த எல்லா நூல்களும் தமிழில் யாரையும் சாராமல் நம்ம எழுதிட வேண்டும். அடுத்து, தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். தமிழ் மொழி இந்துக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் மொழி கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் மொழி முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, கிரேக்கருக்கு மட்டுமல்ல, பௌத்தத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் மொழி அப்படிங்கிறது பொதுவானது. கரெக்டு தானே? எஸ். அடுத்து, தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீர், ரொம்ப முக்கியம். அடுத்து, இதுவும் கேட்டிருக்காங்க. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். நீலவான் மறைக்கும், நீல வானத்தை மறைக்கின்ற அந்த வானத்தையே மறைக்கும் ஒரு மரம். அந்த மரம் தான் ஆள்தான் ஆலமரம். வானத்தை மறைக்கின்ற ஆலமரம் தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். ஒற்றை காலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பந்தல். பந்தலுக்கு 4 கால் வேணும், எங்க ஆலமரத்துக்கு ஒரே கால் போதும். பந்தலை போல மற்ற எல்லாத்தையும் அங்கே உட்காரவே வச்சுக்கலாம். ஆலமரத்தை சொல்றாரு, விழுதும் வேறும்ல வருது, ரொம்ப முக்கியம். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். இது 10 தடவை கேட்டிருக்காங்க. தழையா வெப்பம் தலைக்கவும் மெய்தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டுவும். ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து, எங்கள் தமிழ். இது படித்தாலே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வாச்சரலாம். எங்கள் தமிழ் இனிமை தமிழ்மொழி எமக்கு இன்பத் தரும்படி வாய்ந்தல் நல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் பெற்ற பேரு. ஓகேவா? சரி, இது ரொம்ப முக்கியம். தமிழ் என்று தோள் தட்டி ஆடு. இது உங்களுக்கு தெரியும். தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க என்று தினம் நீ பாடு. தமிழ் மொழியை பற்றி சிறப்பாக சொல்றாரு. முடிஞ்சு போச்சா? சரி. அடுத்து, இதெல்லாம் ஓவர். இப்போ இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு வரிசையாக பார்த்தலாம். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் மேல கொண்ட பற்றினால் இவர் தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பெற்றோர் கனகசபை மற்றும் இலக்குமி அம்மாள். இவருடைய அம்மா பேரும் பாரதியார் அவருடைய அம்மா பேரும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், பார்த்துக்கங்க. ஸோ இவருடைய பெற்றோர்கள் கனகசபை மற்றும் இலக்குமி அம்மையார். பிறந்தது புதுச்சேரியில் பிறக்கிறாரு. அப்போ இவருக்கு எப்போ பிறக்கிறாருன்னா 1891 வருஷம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுவும் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம், சும்மா தெரிஞ்சுக்குங்க. அது ஒரு 1882 அப்படி படிச்சிருக்கோம் இல்லையா? அதே போல் இவர் 1891 1964 இவர் இறக்குறாரு. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இவர் புலமை எப்படின்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு 3 முறையில் ரொம்ப புலமை வாய்ந்தவராக இருக்கார். இவர் எழுதின படைப்பு தான் நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியார் 11/12/1882 பிறந்தார். இதெல்லாம் டக்குன்னு கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் பாரதியார் சொல்ற மாதிரி இவருக்கு சொல்லணும். பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு கண்டிப்பா சொல்லிடணும்.
பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், குடும்ப விளக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இசையமுது, இதுல கண்ணகி மணிமேகலை 2 பேர் வருவாங்க. கண்ணகிக்கு புரட்சி காப்பியம், இங்க பாருங்க, கண்ணகிக்கு ஒரு புரட்சி காப்பியம்னா மணிமேகலைக்கு ஒரு வெண்பா. கண்ணகிக்கு ஒரு புரட்சி காப்பியம், மணிமேகலைக்கு வெண்பா. இது தமிழச்சியின் கத்தி, ரொம்ப முக்கியம். தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திட்டு, சேர தாண்டவம், இதுல விழுதும் பேரும் நான் ஆல்ரெடி சொன்னதேன். இதுல விழுதும் பேரும்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல இருக்கிறது அழகின் சிரிப்பிலிருந்து ஒரு பாட்டு தான் விழுதும் பேரும். நான் அந்த தலைப்பையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சரிங்களா? எஸ். இப்போ அடுத்து ஈஸி தான் இது உங்களுக்கு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், குடும்ப விளக்கு, வேற கண்ணகிக்கு ஒரு புரட்சி காப்பியம், மணிமேகலைக்கு ஒரு வெண்பா, இதுதான். அப்புறம் இசையமுது, அதுக்கப்புறம் வேலும் விழுதும் வேரும், சேரதாண்டவம், குறிஞ்சி திட்டு. சரி, ஓகே தானே? ஓகே தான் சார். இவர் நடத்தினது ஒரே ஒரு இதழ், நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவர் இந்தியா விஜயா அப்படிங்கிற ஒரு 2 இதழை வேற ஆரம்பிச்சுட்டு நிறைய இதழில் போய் பணியாற்றி, பாரதியாரை சொல்கிறேன், இருக்கிற எல்லா இதுலையும் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் இவர் படைப்பை வேற இதில் போய் கொடுத்து அது நிறையா இதழ் ஒரு வரிசையாக போகுது. சக்கரவர்த்தியிலேருந்து வரிசையாக ஆரம்பிச்சுக்கிட்டே போகுது. இவர் குயில், சந்தோஷம், குயில் என்ற இதழில் இவர் உருவாக்கிறார். நாடகம் அப்படின்னா ஒரே ஒரு நாடகம் தான் சொல்லியிருக்காரு. அந்த நாடகம் தான் பிசிராந்தையார் நாடகம். ஸோ பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடகத்துக்கு இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு வருடம் 1969. அதுவும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஈஸி. 1 9 அதை தலைகீழ போட்டால் 6, அதை தலைகீழ போட்டால் 9. 1969 பிசிராந்தையார் நாடகத்துக்கு இவர் எடுத்திருக்காரு. நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. இவரோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். 20ஆம் நூற்றாண்டின் கவிதை வானில், 20ஆம் நூற்றாண்டில் கவிதை வானிலில் ஒளி நிலவாய் பவனி வந்த பெருங்கவிஞர். இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க புத்தகத்தில், அதான் அழுத்தி எழுதி வச்சிருக்கிறேன். வானில பவனி வந்த பெருங்கவிஞர்னா இவர் தான். அதே நேரத்தில் பாரதியார் விடுதலை ஊற்றுவதற்காக கவிதைகளை ஏற்றினார். சரியா? இவர் பகுத்தறிவும் கொண்டு வந்தார். ஆனால் கொள்கையை உருவாக்குவர். அதான் சொல்றாங்க, கொள்கையற்ற கூணர்கள், முதுகில்லாத கூணர்கள், கொள்கையற்ற கூணர்களை கொள்கை உரம் பெற்று நிமிர்ந்து நிற்க செய்தவர் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன். இவருடைய சிறப்பு பெயர் புரட்சிக்கவி பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ்நாட்டில் ரசூல் கம்சதேவ் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன் அவர்கள். சரி, இவர்களுக்கு நான் காப்பியம் பாண்டியன் பரிசு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ தமிழச்சியின் கத்தி சொல்லியாச்சு. இருண்ட வீடு, இதில் எதிர்பாராத முத்தம், இவர் எழுதின குறுங்காப்பியமா. எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், மாட்டிக்குவீங்க, வீரத்தாய், புரட்சிக்கவி நம்மளுக்கு தெரியும். இதில் எது தெரியும்னா புரட்சிக்கவி தெரியும், பாண்டியன் பரிசு தெரியும், தமிழச்சின் கத்தி தெரியும், இருண்ட வீடு தெரியும். தெரியறது என்னன்னா வீரத்தாயின் எதிர்பாராத முத்தம், வீரத்தாயோட எதிர்பாராத முத்தம், தாயின் எதிர்பாராத முத்தம்னு வச்சுக்கோங்க. தாயினோட எதிர்பாராத முத்தம் எங்க? சஞ்சீவி மலையில அப்படின்னு வச்சுக்கோங்க. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ அடுத்து தான் செம்ம ஒரு ட்விஸ்டில் இவர் எந்தெந்த இடத்துல எந்த விதமான பாடல்களை ஏற்றியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தேசப்பற்று, அதான் கொடியை கொண்டு வந்துட்டேன். தேசப்பற்று சார்ந்து இவர் என்னென்ன விஷயத்த சொல்லியிருக்கிறார்? நம்பர் 1, இருட்டறையில் உள்ளதடா உலகம். நம்ம உலகம் இருட்டறையில் இருக்கு. நம்ம தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்ததை பார்த்தாலே பகைவர்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இங்க இருக்கிற தமிழர்கள் ஒன்றாரதை பார்த்துட்டு அங்கேயே பகைவர் ஓடி போயிட்டாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிற வார்த்தை இவர் தான் கொண்டு வந்தாரு. அடுத்து புதியதோர் உலகம் செய்வோம் சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன். இது அத்தனையுமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதுதான். சரிங்களா? புத்தகத்தை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தாண்டி நான் எதுவுமே சேர்க்கல. அடுத்து பகுத்தறிவுக்கு வந்துருவோம். பகுத்தறிவு விஷயத்தை அவர் எப்படி கையாண்டார்? நம்பர் 1,
எல்லோருக்கும் எல்லாம் இருக்கணும், அதான் பொது உடைமை கருத்து. அதான் சொல்றாரு, எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பது தான இடம் நோக்கி நடக்கின்ற சிந்த வையம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னத நோக்கி ஓடக்கூடிய இந்த உலகம் வையம். பொது உடைமை சிந்தனைகளை சொல்றாரு. அதே நேரத்தில் புவியை நடத்து, பொதுவில் நடத்து, புவியை நடத்து, பொது உடைமையான பொதுவில் நடத்து. பொது உடைமை கருத்துக்களை சொல்றாரு. பகுத்தறிவு இருக்கக்கூடிய, பகுத்தறிவு செம்மல் என்ன கருதக்கூடிய, உங்களுக்கு நல்லா தெரியும், பெரியார் அவர்களை பத்தி இவர் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பி உலகுதொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியார் அவர்களை பாராட்டி பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கூற்றுக்கள் இவை. டிஎன்பிசி ஒளிய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, இனிமேவும் கேட்பாங்க, எப்ப வேணாலும் கேட்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை, சூரிய ஒளி பெறாத செடியும், சூரிய ஒளி படாத செடியும், பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும், பகுத்தறிவு நாலேஜ் இல்லாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது, தேரவே தேராது அப்படின்னு இவர் சொல்றாரு. சூரிய ஒளி இல்லாம செடி எப்படி வளரும்? பகுத்தறிவு இல்லாம இந்த சமுதாயம் வளர்ச்சி அடையாதுன்னு சொல்றாரு. அடுத்து பெண்ணை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்றாரு? அப்பயே சொன்னதுதான், கல்வி இல்லாத பெண்கள், கலர் நிலம் போன்றவர்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அடுத்தடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த கேள்வி இது. பாவேந்தர் பாரதிதாசன் பெண்களை பற்றி சொன்னா அடுத்தடுத்த கேள்வி டிஎன்பிசியில். கல்வி இல்லாத பெண்கள், கலர் நிலம் போன்றவர்கள். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது. பெண்ணுனாலே பேதை என நினைக்கக்கூடிய சமுதாயம் இருக்கும் வரை அதெல்லாம் தேராது, உருப்படாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இவர் தமிழை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்க, வரிசையா சொல்றேன். அவர் சொல்றாரு, நீ கனியா இருந்தா நான் கிளி, நீ பூ காடா இருந்தா நான் தட்டாம்பூச்சி. யாரு? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாரு. நீ கனியா இருந்தா நான் கிளியா, நீ பூ காடா இருந்தா நான் வந்து தட்டாம்பூச்சி. தட்டாம்பூச்சின்னா சொல்றேன் பின்னாடி. செந்தமிழை செந்தமிழாக காண விரும்பியவர் பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? எஸ். தமிழுக்கு அமுதென்று பேர் சொன்னோமா? சரி. இது தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. தமிழே, தமிழ்னா தமிழ் மொழியை சொல்றார். சரிங்களா? தமிழ் மொழி, நீ பழம்னா, நீ கனினா, நான் கிளி அப்படிங்கிறார். அடுத்து, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. இதை சொல்லாத அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லை, நாளை வரக்கூட தலைவர்களும் இந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்லுவாங்கோ. இதை பயன்படுத்தாத அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல, தமிழ்நாட்டில் சொல்றேன். நாளைக்கு வரப்போற அரசியல் கட்சி தலைவர்களும் இதை சொல்லுவாங்க. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. ஆனா விதை யார் போட்டது? பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது. அடுத்து, தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை. தமிழுக்கு தொண்டு செய்வான் எப்ப சாக மாட்டான்ப்பா அப்படிங்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பண்டை நலம் புது புலமை பழம் பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் தொண்டு. தொண்டு செய்வோர் சாவதில்லை, அதுல வருது, தொண்டு செய்வதில் வருது. எப்படி? பண்டை நலம் புது புலமை பழம் பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் தொண்டு. அடுத்து, தொண்டு செய்வோர் தொண்டு செய்வாய். அதுக்கு தமிழுக்கு தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறை தோறும் துடித்தெழுக. எப்போதும் துறைவாரியாக நம்ம தொண்டு செய்யணும் தமிழுக்கு. இது கேட்டிருக்காங்க. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே. அடுத்து, வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்ப தமிழ் மணக்க வேண்டும். தமிழ் மணக்க வேண்டும். அடுத்து, எளிமையினால் ஒரு தமிழன், இந்த வார்த்தை இதுதான் மேட்ரே. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால், ஒரு எளிமையா ஒரு நாள தமிழை படிக்க முடியலன்னா இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும், வெக்கப்பட வேண்டும். புரியுதுங்களா? வாழ்வின்றி செம்மையை செய்பவன் நீயே. வாழ்வின்றி செம்மையை, இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர், விட்டுறாதீங்க, சொல்லிட்டேன். அடுத்து, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு. நான் சொன்னேன்ல, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு, நான் ஒரு தும்பி. தும்பி என்றால் என்ன? தட்டாம்பூச்சி. தட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்க, 90s கிட்ஸுக்கு தெரியும். கிராமத்துலலாம் தட்டாம்பூச்சி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருப்போம். தட்டாம்பூச்சி, தும்பினா தட்டாம்பூச்சி, ஒரு வகையான வண்டுன்னு வச்சுக்கோங்க.
உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, என்றும் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினிலே தூய்மை உண்டாகும், வீரம் வரும். பாவேந்தர் சொல்லியிருக்காரு. திங்களோடு செல்லும் பருதி சார், நிலவு, சூரியன், கடல், இது எல்லாத்தையும் ஓட பிறந்த தமிழோட நாங்கள் பிறந்தோங்கிறாரு பாவேந்தர் பாரதிதாசன் சார். கடல், விண்ணு, மண், வானு எல்லாத்தோட பிறந்த தமிழ் கூட நாங்கள் பிறந்திருக்கோம் சார். அதான் சொல்றாரு. திங்களோடு, திங்கள்லாம் நிலவு தானே, திங்களோடு செல்லும் பருதி தன்னோடு விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள் கடல், மங்குள் கடல் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். இவர் எப்போதுமே பாவேந்தர் பாரதிதாசனுடைய எப்பவுமே நாங்கள், எங்கள் இந்த வார்த்தை இருக்கும் எப்போதுமே. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் கவிதையை பாடுவார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. எங்கள், நாங்கள் இந்த வார்த்தை வரும். சரிங்களா? அடுத்து திருக்குறளை பற்றி இவர் 2 கவிதைகள் அற்புதம் எழுதியிருக்காரு. இந்த 2 கவிதையில் ஒரு லைனை கூட விடலை டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில். பாருங்களேன் அந்த 2 கவிதையை. ஃபர்ஸ்ட், தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். நல்லா கொஞ்சம் தெளிவான தமிழில் 2 அடி திருக்குறள் சொல்றாரு. தெல்லு தமிழ்நடை, தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள், உள்ளுதோறும் சுவை உள்ளந்தோறும் உணர்வாகும் வண்ணம் கொல்லும் அறம் பொருள் இன்பம் அனைத்தையும் கொடுக்கும், அனைத்தையும் கொடுத்த திரு வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே. இதில் இருந்து இந்த லைன் கேட்டிருக்காங்கோ. எது இது கேட்டிருக்காங்க டிஎன்பி சொல்லியர் கொஸ்டின் பேப்பரில். இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாடுன்னு முடிஞ்சா திருக்குறளை பற்றி தமிழ்நாடுன்னு முடிஞ்சா பாரதியார், வையகம்னு முடிஞ்சா பாரதிதாசன். ஞாபகம் வச்சுக்கோம்ல, இங்கேருந்து தான் அது வந்திருக்கு. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தெளிவான 2 அடிகள் கொண்ட நல்ல தமிழில் 2 அடிகள் இருக்குன்னா திருக்குறள்னு சொல்லியிருக்காரு இவர். இதுக்கப்புறம் அறம் பொருள் இன்பத்தை கொண்டு வந்திருக்காரு. அதான் அறம் பொருள் இன்பம் அத்தனையும் கொடுத்திரு வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே. புரியுதுங்களா? அழகு முடிஞ்சு. திரும்ப ஒரு தடவை வாச்சிடுறேன். ஸோ தெல்லு தமிழ்நடை தின்னந்திரு 2 அடிகள், அல்லு தோறும் சுவை உள்ளம் தோறும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் அறம் பொருள் இன்பம் அத்தனையும் கொடுத்திரு வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே. அழகுல அழகு. கண்டிப்பாக கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு. அது இதுக்கும் மேலே எப்படி வெல்லாததில்லை, வெல்லாததில்லை, வெல்லாததில்லை திருவள்ளுவன், திருவள்ளுவன் வாய், வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தனவற்றுள், அவர் வாய் மூலமாக விளைத்தனவற்றுள் வெல்லாததில்லை பொல்லாததில்லை. எப்படியே பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலேயே அழைத்து செல்லாததில்லை, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை. கடைசியில் இணையில்லை முப்பால் இந்நிலத்துக்கே. இதில் எதில் இருந்து இந்த கேட்டிருக்காங்கன்னா இணையில்லை முப்பால் இந்நிலத்துக்கே கேட்டிருக்காங்க. இதில் புரைதீர்ந்த வாழ்வினில் அழைத்து செல்லாததில்லை இது கேட்டிருக்காங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு படித்தா ஒன்றுமிந்தா அதில் கொடுத்துருக்காங்க. நான் கீழே கொடுத்துருக்கேன். சொல்லாதது இல்லை பொதுமறையில் திருக்குறளில், இனியில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பிற மொழியிலிருந்து தமிழுக்கு மொழி மாற்றம் செய்ததை என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அவங்க என்ன அதை தழுவி உருவாக்குனாங்க. மொழி மாற்றம் சொல்லக்கூடாது, பிற மொழியிலிருந்து தமிழுக்கு என்ன வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம், பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி எழுதப்பட்டது தான் புரட்சி கவி. தமிழில் பாரதிதாசனால் 1937 எங்க 1937 எழுதப்பட்டதுதான் புரட்சி கவி. புரியுதா? இப்போ சிறப்பு பாவேந்தர் பாரதிதாசன் கல்லூரி எங்கே இருக்குது? புதுச்சேரியில் பிறந்தாலும் திருச்சியில் தான் இருக்குது. பாவேந்தர் பாரதிதாசன் கல்லூரி திருச்சியில் இருக்குது. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனை கவிதை வடிவில் கொண்டு வந்தவர். பிற்காலத்தில் சிறகடித்த வானம்பாடியில் முதன்மையானவர் இவர் தான்.
வானம்பாடி கவிஞர்களுள் முதலெழுத்தும் தலையெழுத்தும் இவர்தான். தமிழக அரசு பாவேந்தர் பாரதிதாசன் படைப்புகளை அரசுடைமை ஆக்கியிருக்காங்க. ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாரதிதாசன் விருது வழங்குறாங்க. ஸோ தன் கவிதைகளில் பெண் கல்வி, கைமண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான சிந்தனைகளை இவர் கொடுத்திருக்காரு. அதனால தான் புரட்சி கவி அப்படிங்கிறோம். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் என தம் பால் வெளிப்படுத்துவதால் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் அவர்களை அழைக்கப்படுகிறோம். முடியரசன் இப்பதான் ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. முடியரசன் அப்படிங்கிறவர் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர். நல்லா கவனிச்சுக்கணும். பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, அவருடைய பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யாருன்னு கேட்டா முடியரசன். மூத்தவர் முடியரசன், மூத்தவர் முடியரசன். பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலர் தலைமுறையில் வருபவர் வாணிதாசன். மறந்துடவே கூடாது. ஸோ பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலர் தலைமுறையில் வருபவர் வாணிதாசன். இதுவே பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் என்பவர் முடியரசன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வாணிதாசன் பாரதிதாசன் தொடக்கப்பள்ளியில் பயின்றவர். அப்ப பாரதிதாசன் தொடக்கப்பள்ளியில் பயின்றவர் யாரு? வாணிதாசன். ஓகேங்களா, புரியுதா? இவர் தான் மூத்தவர். முடியரசன் மூத்தவர், வாணிதாசன் படித்தவர். இவரது பெயருக்காக, இவரது பெயரை தன் பெயராக சூட்டி கொண்டவர் யாரு? ராஜகோபாலன். ராஜகோபாலன் வேறு யாரும் இல்லை, அவர் தான் சுரதா. 3 பேர். சுரதா அவர்களுக்கு தமிழக அரசின் பாவேந்தர் விருது வழங்கப்பட்டது. பேரே மாத்திக்கிட்டாரு. விருது கொடுக்க மாட்டாங்களா? விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து குடும்ப விளக்கம் நல்லா தெரியும். குடும்ப உறவுகளை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. குடும்பம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல இவர் தான் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. இதை புதுச்சேரி அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது. ரொம்ப முக்கியம். இதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்து பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியினாலால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன். புரியுதுங்களா? பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு யாரே சொல்றா? ஸோ என்று முன்மொழியப்பட்டவர், பாரதி முன்மொழியப்பட்டவர் தான் பாவேந்தர் பாரதிதாசன். பழைய யாப்பு வடிவில் பழைய யாப்பு வடிவில் ஆசிரியப்பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? இதெல்லாம் குடும்ப விளக்கு கீழே இருக்கிறது கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மீறி பாவேந்தர் பாரதிதாசனை மீறி கேள்வி கேட்கறதுக்கு சான்ஸே கிடையாது. மீண்டும் சந்திக்கலாம். அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவர்களை பற்றி பார்த்தலாம். ஸோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் என அழைக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர், அது மட்டும் இல்லாமல் காந்திய கவிஞர் என அழைக்கக்கூடிய நாமக்கல் கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.